டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அதே போட்டில் இன்னொரு போயிருக்கு அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க அந்த போட் செல் வந்து பார்க்க இருந்துச்சு உடனே எடுத்துட்டோம் அப்படின்னு ஹவுசிங் காலையிலேருந்து வரேன் நான் ஃப்ரைடேஸ் கடை நடந்துருக்கேன். அதே காலையில் நாராயணசாமியும் அவன் மகள் சந்தான லட்சுமியும் சேர்ந்து சீட்டு கம்பெனி நடத்திருந்தாங்க. சீட்டு கம்பெனி நடந்து அதில் நான் 8 சீட்டு போட்டிருந்தோம். நானும் என் குடும்பத்தால் எல்லாம் சேர்ந்து 8 சீட்டு போட்டிருந்தோம். அவர் ரொம்ப நாள் பார்க்கனால என் சீட்டு எல்லாம் போட்டு நடத்திருந்தாங்க. நான் சீட்டு போட்டிருந்தேன். அதில் மாதம் சீட்டு போட்டோம்னா சீட்டுக்கு இப்போ சீட்டு பணம் முடிஞ்சு 2 மாதம் முன்னாடி சீட்டு பணம் எங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சு போய் அவங்கள்ட்ட போய் கேட்க போனோம். அதுக்கு நாராயணசாமி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சீட்டு பணம் தர முடியாது, நீங்கள் யார்ட்டனாலும் போய் சொல்லுங்கள் அப்படிங்காங்க. நாங்கள் மறுபடியும் போய் கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் கம்பெனி எங்கள் போய் என்னை கொல்ல வரான், என்னை சங்கப்பிடிச்சி எதிர்த்து கொல்ல வரான்னு சொல்லி எங்கள் மேலே புகார் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு எங்கள் பணம் வேணும். எங்களுக்கு நான் சிப்கார்டு கொடுத்து அவங்க ஐயாட்ட போய் பார்த்தப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடு அப்படின்னாங்க. எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு பணம் ரொம்ப அர்ஜென்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லா நகையும் நான் அடக தான் வச்சுருக்கேன். அடக வச்சு எங்களுக்கு ஃபுல்லாக ஏமாத்துறாங்க. எதுனாலும் மிரட்ட தான் செய்கிறாங்க, தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க. எங்களுக்கு எங்கள் பணம் முதல்ல வேணும். அதனால் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். 7 சீட்டு தட்டிச்சிட்டு எல்லாம் நடத்துகிறாங்க. அதுமாதிரி சிக்கவடி நிறையா கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க.